வணக்கம். ஜோதிட சேலம் உமாராணி. இன்றைய பதிவு, இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னா, இரண்டாவது திருமணம் யாருக்கு அமையும் பற்றி பார்க்கலாங்க. இப்போ இரண்டாவது திருமணம் அப்படின்னு எடுத்துட்டா அவங்களுடைய ஜாதகத்தில் பாருங்க எந்த மாதிரி கிரக அமைப்பு இருந்தால் இரண்டாவது திருமணம் அமையும். அவங்களுக்கெல்லாம் பாருங்க முதல் திருமணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டானே ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த வாழ்க்கையை ரொம்ப கஷ்டத்தில் அனுபவிச்சுட்டு இந்த வாழ்க்கை வேண்டாம் அப்படின்னு விட்டு வந்து சரி அடுத்த ஆரம்பிக்கக்கூடிய வாழ்க்கையாவது நல்லபடியாக அமையுமா, எங்கள் பொண்ணுக்கோ பையனுக்கோ இந்த மாதிரி திருமணம் இரண்டாவது திருமணமாவது நல்லபடியாக அமையுமா, ஏன்னா முதல் வரணும் அப்படின்னு கொண்டு வந்து பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு அவங்க ரெண்டு பேருக்குமே ஒத்து போகாமல் அவங்க குடும்பத்துலேயும் அவங்க குடும்பத்தார்களும் கொஞ்சம் பொண்ணோ பையன்கிட்டயோ அனுசரணை இல்லாமல் பிரச்சனையாகி இந்த மாதிரி ரொம்ப நொந்து போய் கஷ்டப்பட்டு இருக்காங்க. அடுத்த வரக்கூடிய வாழ்க்கை துணையாவது நல்லபடியாக அமையுமா, அந்த வாழ்க்கையாவது நிம்மதியாக இருக்குமா அப்படின்னு எத்தனையோ பெற்றவங்க எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க இல்லைங்களா. எப்போ அந்த ரெண்டாவது வரன் திருமணம் எப்போ அமையும் அந்த மாதிரி எதிர்பார்ப்பாங்க இல்லைங்களா. அது எந்த மாதிரி கிரக அமைப்பு இருந்தால் அவங்களுக்கு இரண்டாவது வரனாவது நல்லபடியாக அமைந்து அந்த வாழ்க்கையுமாவது அவங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய அமைப்பில் இருக்கும் அப்படின்னு இந்த பதிவில் பார்க்கலாங்க. இப்போது இரண்டாவது திருமணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுடைய ஜாதகத்தில் லக்னத்துக்கு 11ஆம் இடம் தான் மெயினம். ஏன்னா 7ஆம் இடம் அப்படின்னு எடுத்துட்டா முதல் கலஸ்திர ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய பாவம். அடுத்தது மறு கலஸ்திர ஸ்தானம் அப்படின்னா அந்த 7ஆம் இடத்துக்கு அப்படியே பார்த்துக்கணும் சரிங்களா. இப்போ லக்னத்துக்கு 11ஆம் இடத்தை தான் நம்ம எடுத்து பார்க்கணும். லக்னத்துக்கு 11ஆம் இடம் எப்படி இருக்கு, அதுக்குண்டான பலன் தான் அந்த ஜாதகருக்கு இரண்டாவது வரக்கூடிய வரன் எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு 11ஆம் இடம் நிலையை பொறுத்து தான். சரி, அவங்களுக்கு எந்த மாதிரி அமைப்புல திருமணம் அமையும் அப்படின்னு எடுத்துட்டா அவங்களுடைய ஜாதகத்தில் பாருங்க லக்னத்துக்கு 2 அடுத்தது 5 இந்த அதிபதிகள் ஏதாவது ஒரு விதத்துல தசை நடத்தக்கூடிய கிரகத்தோட சம்பந்தம் பெற்றிருக்கா அல்லது இந்த கிரகங்களே ஏதாவது திசை நடத்துதான்னு பாருங்க. இப்போ இரண்டாவது வரன் தேடிட்டு இருக்காங்க, பொண்ணுக்கோ பையனுக்கோ இரண்டாவது வரன் தேடிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த லக்னத்துக்கு 11ஆம் அதிபதியும் அல்லது 5ஆம் அதிபதியும் நம்ம எடுத்துக்கணும். இந்த அதிபதிகள் அவங்களுக்கு அந்த காலகட்டங்களில் என்ன திசை நடக்குதோ அந்த திசாநாதனோட இந்த 5ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் ஏதாவது ஒரு விதத்தில் சம்பந்தம் பெற்றிருக்கணும். பார்வையிலையோ சாரத்திலையோ அல்லது அவங்க ஸ்தானத்தில் அமர்ந்து இருந்தாலும் சரிங்க, ஏதாவது ஒரு விதத்தில் இந்த 11ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியும் அந்த திசாநாதனோட சம்பந்தம் பெற்றிருக்கும் போது அவங்களுடைய காலகட்டங்களில் கண்டிப்பாக இரண்டாவது திருமணம் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா. அல்லது 5ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் சம்பந்தம் பெற்று இருந்து அவங்க சம்பந்தப்பட்ட திசாபுத்தி நடந்தாலும் சரி, அல்லது திசை நடத்தக்கூடிய கிரகத்தோடு இங்கே 5 11ஆம் அதிபதிகள் சம்பந்தம் பெற்றிருந்தாலும் சரிங்க. இந்த மாதிரி சம்பந்தம் பெறும்போது அவங்களுடைய திசாபுத்தி காலங்களில் திருமண வரன் இரண்டாவது திருமண வரன் அமையும். திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அந்த 11ஆம் இடத்துக்கு 2ஆம் இடமான லக்னத்துக்கு 12ஆம் இடத்தை எடுத்துக்கணும். இப்போ 12ஆம் இடம் நல்ல அமைப்பில் அந்த லக்னத்துக்கு மறையாம நல்ல அமைப்பில் ஆட்சி பெற்றோ உச்சம் பெற்றோ அல்லது அந்த லக்னத்துக்கு கேந்திர திரிகோண ஸ்தானத்தில் அந்த 12ஆம் அதிபதி இருந்தாலும் சரிங்க, அது இரண்டாவது குடும்பத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால அந்த 11ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியும் நல்ல அமைப்பில் இருக்கும்போது அவங்களுக்கு வரக்கூடிய இரண்டாவது வரன் வாழ்க்கை துணை நல்லபடியாக அமைந்து நல்ல வாழ்க்கை அமையக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. இப்போ மறு திருமணம் அப்படின்னு எடுத்துட்டா அவங்களுக்கு லக்னத்துக்கு 11ஆம் இடமும் 11ஆம் இடத்துக்கு அடுத்தது 5ஆம் இடமும் இந்த 2 அதிபதிகளும் நடத்தக்கூடிய திசாநாதனோட சம்பந்தமோ அல்லது இவங்க சம்பந்தப்பட்ட திசாபுத்தி நடந்தாலும் சரிங்க, அப்படி நடக்குது அப்படின்னா இரண்டாவது வரன் அமையும், நல்லபடியாக வாழ்க்கையும் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் சரிங்களா. இப்போ திருமணம் அப்படின்னு எடுத்துட்டா இரண்டாவது திருமணம்னா இந்த மாதிரி கிரக அமைப்பு இருந்தால் அவங்களுக்கு இருக்கும். சரி, இப்போ முதல் திருமணம் பிரச்சனை ஆகுதே அதனால அதாவது குடும்பஸ்தானம் 7ஆம் இடம்லாம் பாதிக்கப்பட்டு இருந்தா இப்போ முதல் திருமணம் பாதிக்கப்பட்டிருக்கும். இதோட அமைப்பு இப்போ ஏற்கனவே அந்த ஜாதகருக்கு 2ஆம் இடம் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டு இருக்கிறதுனால குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு இரண்டாவது வரன் அப்படின்னு பார்க்கும்போது குடும்பஸ்தானத்தையும் பார்க்கணும். இருந்தாலும் அந்த இரண்டாவது வரன் வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு 11ஆம் இடத்தை நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, அதுக்கு குடும்பஸ்தானத்தை பார்த்தாலே வரக்கூடிய வரனை நம்ம நிர்ணயம் பண்ணிக்கலாம் அவங்க எப்படி இருக்கும் அப்படின்னு. இதையும் நம்ம சேர்த்து தான் நம்ம எடுத்து பார்க்கணும். ஏற்கனவே முதல் திருமணம்னா 2 7ஆம் இடத்தை பார்த்தாலும் அடுத்தது 11 12ஆம் இடத்தை இரண்டாவது திருமணத்தை பார்க்கறதுனால அந்த கிரகங்கள் நல்ல அமைப்பில் பலம் பெற்று இருந்தாலே திருமண வாழ்க்கையை அது சம்பந்தப்பட்ட திசாபுத்திகள் நடத்தாலே போதுங்க. இரண்டாவது திருமணம் அவங்களுக்கு நல்லபடியாக அமையும், நல்லபடியாக வாழ்க்கையும் இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா. இப்போ இரண்டாவது இந்த மாதிரி அமைப்பு இருந்தாலும் திருமணம் நல்லபடியாக அமையுங்க, நல்லபடியாக
இந்த தசாபுத்தி காலங்களில் வாழ்க்கையும் நல்லபடியாக இருக்கும். சரிங்களா? நன்றி, வணக்கம்.